ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 52வது தலைப்பு. வீட்டில் இல்லாத குருகுல சிறப்பம்சம். பிறகு தகப்பனாரே மகா வித்வானாக இருக்கும்போது கூட இன்னொரு வித்வானிடம் பையனை சிக்ஷைக்கு விடுவதுதான் அவனை செல்லம் கொடுத்து கெடுக்காமல் நல்ல ஒழுக்கங்களோடு வளரும்படியாக கண்டிப்பு செய்கிறது என்று தெரிந்ததால் யாரானாலும் குரு என்று வித்யாபியாசத்துக்கே ஒருத்தரை வரித்து அவரிடம் போய் குருகுலவாசம் செய்து கல்வி கற்பது, அப்போது பிக்ஷை எடுத்து எளிமையையும் வினயத்தையும் கைக்கொள்வது என்ற வழக்கம் ஏற்பட்டது. இந்த வழக்கம் வந்தபோதுதான் அடியிலிருந்து நுனி வரை சொல்லிக் கொடுக்கும் குருவே பையனுக்கு பிரம்மோபதேசமும் பண்ணி வைப்பது என்று வந்தது. வீட்டிலே படிக்கும்போது சுவாதீனம், உறவு பாசம் ஆகியன கல்வி கற்பது, ஒழுக்கத்துடன் உருவாவது ஆகிய இரண்டுக்கும் ஊறு உண்டாக்கக்கூடும். ஆகவே குருகுலவாசம்தான் வித்யையின் வளர்ச்சி, வித்யார்த்தியின் வளர்ச்சி ஆகிய இரண்டுக்கும் ரொம்ப உகந்தது என்று புரிந்து கொண்டு அதையே நடைமுறையாக்கினார்கள். ஆனாலும் மகான்களான பிதாமார்கள் குருகுலம் நடத்திய போது அவர்களுடைய புத்திரர்களும் அதில் படித்ததாகவும் திருஷ்டாந்தங்கள் அங்கங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பிதா தாமும் கற்றுக் கொடுத்து மற்ற குருமார்களிடம் புத்திரன் கற்று வருவதற்காக அனுப்பி வைப்பதையும் உபனிஷத்துக்களில் பார்க்கிறோம். தங்கள் சந்ததியின் அறிவு விருத்தியாவதிலும் ஆத்மா சுத்தமாவதிலும் அவர்களுக்கு எத்தனை அக்கறை இருந்திருக்கிறது என்பதை நினைத்தால் ஆச்சரியமாயிருக்கிறது. இப்போது பெரும்பாலான தகப்பனார்களுக்கு இந்த இரண்டை பற்றியும் கவலையே இல்லை. எப்படியோ ஓரப்படி பிள்ளை பர்சு நிறைய கத்தை கொண்டு வந்துவிட்டால் போதுமென்ற எண்ணம்தான் இருக்கிறது. எந்த தேசத்துக்கு போய் எப்படி குட்டிச்சுவரானாலும் பரவாயில்லை, எந்த படிப்பு படித்தாலும் எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்லை என்று அனுப்பிவிடுகிறார்கள். அல்லது அவர்கள் அனுப்ப வேண்டும் என்றில்லாமல் பிள்ளையே கத்தரித்து கொண்டு போய்விடுகிறான். பர்சில் சேரும் கத்தையிலும் ஒரு நோட்டு கூட அப்பனிடம் காட்டாமல் அவனே வைத்து கொள்கிறான். ஆதியிலோ மகன் சான்றோன் என்று புகழ்பெற்று கேட்க வேண்டும் என்று சின்ன குழந்தையை தியாகமாக பிரம்மோபதேசத்தின் போதே குருவிடம் அர்ப்பணம் செய்தார்கள். பிற்காலத்தில் எப்படியோ மறுபடியும் தகப்பனாரே பிரம்மோபதேசம் செய்வதாய் வந்து தற்போது பழைய வித்யாபியாசம் அடியோடு போய்விட்டாலும் பூணூல் போடுவது என்று ஏதோ ஒரு சாங்கியம் பேருக்கு நடக்கிற போது அப்பாவே பிரம்மோபதேசம் செய்வதாக நடைமுறையில் இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.